செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்பதே இலக்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 2024-25 நிதியாண்டில் 11.29 விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து 2025-2026 நிதியாண்டில் இரட்டை இலக்கத்தில் 10.83 விழுக்காடு வளர்ச்சி எட்டியுள்ளதாக மத்திய புள்ளியியல் துறை தகவல் வெளியிட்டுள்ளது. அதில் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டுள்ள மாநிலமான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2024-2025 நிதியாண்டில் 31.19 லட்சம் கோடியில் இருந்து 2025-2026 நிதியாண்டில் 35.29 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு என்றாலே சாதனை 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 எனவும், திராவிட மாடல் தனித்துவமான மாடல் சொன்னதை எண்களிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து இப்போது தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சியை சாதனையை நிகழ்த்தியுள்ளோம் எனவும், சிறப்பான நமது நிர்வாகத்திற்கு உழைப்பால் துணை நின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி, இது தொடக்கம்தான் என குறிப்பிட்டுள்ள அவர், உங்களின் துணையோடு இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி எனவும், நம்முடைய போட்டி என்பது மற்ற இந்திய மாநிலங்களுடன் அல்ல, தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் இன்று அதிகாலை சாமி தரிசனம் மேற்கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தல் முடிவுகள் வருகிற 4ஆம் தேதி வெளியாவதையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்செந்தூருக்கு இன்று அதிகாலை 5 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். கடலில் இறங்கி வழிபாடு செய்த அவர் மலர்களை சாற்றி முருகனை மனமுருக வேண்டினார். அங்கு அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டதுடன் வெற்றிவேல் வழங்கப்பட்டது. பின்னர் கடற்கரைக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டு இந்த தரிசனத்தின் போது விஜய், தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ட்ரூட் தயாரிப்பு நிறுவனத்தின் தலைவர் ஜெகதீஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். விஜய் திருச்செந்தூருக்கு வருகை தந்ததை கேள்விப்பட்ட ரசிகர்கள், தொண்டர்கள் அதிகாலையில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழிபாடு மேற்கொண்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஓய்விற்காக கொடைக்கானல் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை நடைபயிற்சி சென்றபோது சைக்கிள் ஓட்டி சென்று பொதுமக்களை சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த வியாழக்கிழமை நடந்து முடிந்தது. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தனது குடும்பத்துடன் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தனது குடும்பத்தினருடன் தங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக காலை நேரங்களில் கொடைக்கானலில் நடைபயணம் மேற்கொள்ளும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து அப்பகுதியில் கூடும் மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். இன்று காலை கொடைக்கானல் நட்சத்திர ஏரி பகுதியில் நடைபயிற்சிக்காக சென்ற அவர் ஏரியை சுற்றி சைக்கிள் ஓட்டினார். அப்போது பொதுமக்களை சந்தித்த நிலையில் அவர்களுடன் கலந்துரையாடி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு முதல்வர் கொடைக்கானலுக்கு வந்து குடும்பத்துடன் ஓய்வெடுப்பது அண்மைக்கால வழக்கமாக உள்ளது. கடந்த 2021 பேரவைத் தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு அவர் கொடைக்கானல் பகுதியில் வந்து ஓய்வெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது தமிழ்நாடு அரசு என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி 2025-26 ஆண்டில் 10.83 விழுக்காடு என்ற பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது. முந்தைய ஆண்டில் தமிழகத்தின் வளர்ச்சி விகிதம் 11.19 விழுக்காடாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது தமிழ்நாடு என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தொடர்ந்து 2வது நிதி ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது நம் தமிழ்நாடு. எந்த தடையும் தகர்த்து தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக நிலைநிறுத்தி வரும் நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவனின் கனவுகளும் உழைப்புமே இதற்கு முதற் காரணம் எனவும், தொழில் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மற்றும் சரியான திட்டமிடல் என அனைத்து துறைகளிலும் முதல்வர் காட்டி வரும் அக்கறையை இன்று நம் மாநிலத்தை இந்த சிகரத்தில் ஏற்றி வைத்துள்ளது. வளர்ச்சி நாயகன் தலைமையில் திராவிட மாடல் 2.0வில் தமிழ்நாடு இன்னும் பல சாதனைகளை புரியும் என அதில் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று அரியணையில் அமரும் என அக்கட்சி நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர்,
தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுள்ளார். தமிழகத்தை ஆளப்போகும் தலைவராக அவர் உருவெடுத்துள்ளார். அவருடைய தொலைநோக்கு சிந்தனையை மக்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். தமிழகத்தை முன்னிறுத்தி அவர் முன்னெடுக்கும் இந்த அரசியல் பயணம் உலகளவில் கவனிக்கப்பட்டு வருகிறது எனவும், தமிழகம் ஏற்கனவே பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இன புரட்சி மற்றும் சோசியலிச புரட்சிகளை கண்டுள்ளது. தற்போது 4வதாக தாவேக தலைவர் தளபதியின் விசில் புரட்சி நடைபெறப் போகிறது எனவும், இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அரியணையில் வெற்றி பெற்று அமரும் என அவர் தெரிவித்தார். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் இன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு சென்றிருக்கிறார்கள். இன்று ஒரு சிறந்த நாள். அவருடைய தொலைநோக்கு சிந்தனை நாளை தமிழகத்தை ஆளுவது மக்களால் ஒருமனதாக இன்று அவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணங்களாக இருக்கிறது. அடிப்படையிலே எங்கு பார்த்தாலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் உலகளவில் முதலில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி, 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான் நடைபெறப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் மதுரை சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் நாள்தோறும் காலை மற்றும் மாலையில் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தனர். நாள்தோறும் சிவபெருமானின் ஒவ்வொரு திரு விளையாடல்களும் நிகழ்த்தி காட்டப்பட்டது. சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேக விழாவும், ஏப்ரல் 27ஆம் தேதி திக்விஜய வைபவமும் நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று காலை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுந்தரேஸ்வரர் பிரியா விடை மற்றும் மீனாட்சி அம்மன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி பவள கனிவாய் பெருமாள் ஆகியோர் மீனாட்சி கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினர். இதில் பக்தர்கள் பக்தி பரவசத்துக்கிடையே திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து திருமண கோலத்தில் சுவாமியும் அம்பாளும் கோவிலை வலம் வந்தனர். மாலையில் பூ பல்லக்கு வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வந்தனர். இதனைத் தொடர்ந்து நாளை காலையில் மாசி வீதிகளில் திரு தேரோட்டம் நடைபெறவுள்ளது. மீனாட்சி சுந்தரேஸ்வரின் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மதுரையின் பல்வேறு பகுதிகளிலும் திருமண விருந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மணல் கொள்ளையை தடுக்க சென்ற இளைஞர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை குராயூர் பகுதியை சேர்ந்த கலா மற்றும் அஜித் என்பவர் தொடர்ந்து மணல் அள்ளி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது ஊர் வழியாக சட்டவிரோதமாக மணல் அள்ளி வந்த லாரிகளை தடுத்து நிறுத்த முயன்ற பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்களை ஒரு கும்பல் தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் அந்த இளைஞருக்கு பலத்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவர் உடலெங்கும் ரத்தம் சொட்ட வீடியோ வெளியிட்டிருப்பது பார்ப்பவர்களை பதற வைக்கும் வகையில் உள்ளது. பின்னர் பிரகாஷ் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மணல் கொள்ளை குறித்து பலமுறை ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த இளைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏப்ரல் 30 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வடக்கு தெலுங்கானா முதல் குமரிக்கடல் வரை உள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதன் காரணமாக நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நாளை மறுநாள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸில் இருந்து 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ்
செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை நேற்று உயர்ந்திருந்த நிலையில் இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 255 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.